நம்ம லைஃப்ல பாசிட்டிவிட்டி இருக்குதோ இல்லையோ, பட் நெகட்டிவிட்டி தான் அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம பிரெயின் டெய்லியுமே நெகட்டிவான திங்ஸ் மேல அதிகமா கவனம் செலுத்துறத ஒரு ருட்டீனாவே வச்சுட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு வீடியோல, நியூஸ்ல, ஈவன் ஒரு ஃப்ரெண்டோட ஸ்டோரியில கூட நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவான விஷயத்துக்கு தான் ரொம்பவுமே அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுமா இருக்கும். ஸோ நம்ம மூளையே எப்பயுமே நல்லதை விட நெகட்டிவான விஷயங்களை கவனிக்குதுன்னு சொல்லி தெரியுமா? இதுக்கு பேர் தான் நெகட்டிவிட்டி பயஸ்ன்னு சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு நாம இதை பத்தி தான் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ முதல்ல இந்த நெகட்டிவிட்டி பயஸ்னா என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய ஒரு சர்வைவல் மெக்கானிசம் தான் இந்த நெகட்டிவிட்டி பயஸ்ன்னு சொல்லலாம். அதாவது நம்ம மூளை பாதுகாப்புக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு இயல்பு தான் இது. பழைய காலத்துல பாத்தீங்கன்னா மனிதர்கள் காட்டுல வாழ்ந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு சுற்றுப்புற சூழல்ல பாத்தீங்கன்னா ஆபத்து அதிகமா இருந்துச்சு. ஸோ அதனாலேயே நல்ல விஷயங்களை விட அந்த ஆபத்தான, அதாவது நெகட்டிவான விஷயங்களை தான் அவங்க முதல்ல கவனிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலுமே இன்னொரு பக்கத்துல ஒரு புலி இருந்தா நம்ம மூளை முதல்ல புலியை தான் கவனிக்கும். ஏன்னா அது உயிருக்கு ஆபத்தானது. ஸோ இதுதான் நம்ம மூளையோட பழக்கமா இப்பவுமே இருக்குது. அதனால தான் நம்ம வாழ்க்கையில நல்ல செய்தியை பார்த்தா அவ்வளோ பாதிக்காது. ஆனா அதே ஒரு கெட்ட செய்தியை பார்த்த உடனே நம்ம மனசு உடனே அதுலயே அதிக கவனத்தை செலுத்தும். ஸோ ஒரு சின்ன கெட்ட விஷயமா இருந்தாலுமே கூட அது நம்ம நினைவுல அதிக நேரம் தங்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த நெகட்டிவிட்டி பயஸ் எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல இம்பேக்ட் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல கருத்துக்களை விட கெட்ட கருத்துக்களை தான் நம்ம கவனம் அதிகமாக போகும். என் வேலை செய்கிற இடத்துலையுமே கூட யாராவது நம்மளை பற்றி பாராட்டினாலும் அது சீக்கிரமாக மறந்து போயிடும். ஆனால் யாராவது ஒரு தவறு சொல்லினா அது நம்ம மனசுலேயே நின்று கொண்டு இருக்கும். என் உறவுகளில் கூட 100 நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே ஒரு கெட்ட வார்த்தை தான் நம்ம நினைவில் நீண்ட நாட்கள் இருக்கும். ஸோ இதனால என்ன புரியுதுன்னா, நம்ம மூளை கெட்ட விஷயங்களை தான் அதிகமாக எடுத்து வச்சு கொள்ளக்கூடிய மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் பிரச்சனைக்கு மிகப்பெரிய காரணமா இருக்குது. எப்படி இருந்தால் நம்ம மனசுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அவசரம், கவலை, ஸ்ட்ரெஸ் இது மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இதனாலே இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொண்டு ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனா இந்த நெகட்டிவிட்டி பயஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த மாற்ற முடியாத விஷயம்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிம்பிளான ஹெக்ஸ் மூலம் நம்ம பிரெயினை ட்ரெயின் பண்ணலாம். முதலாவது பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஜேர்னலிங். தினமுமே நம்ம லைஃப்ல நடக்கிற ஒரு நல்ல விஷயத்த எழுதி பாருங்க. அது நம்ம மனசை நல்லதுல மட்டுமே கவனம் செலுத்த ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா அதிகமான கெட்ட செய்திகளை பார்க்காம அதை முடியுமான அளவு குறைஞ்ச அளவுல பார்க்க முயற்சி பண்ணுங்க. ஸோ சோஷியல் மீடியாவை லிமிட் பண்றதாலையுமே நமக்கு மைண்ட் ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ். தினமுமே நாம நன்றி சொல்ல வேண்டிய விஷயங்களை நினைச்சு பாருங்க. ஸோ இதனாலே நம்ம மனசு ரொம்பவுமே லைட்டா ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலுமே இதுல இருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி நினைக்க முயற்சி செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சு வந்தாலே நம்ம மூளை மெதுவா கெட்ட விஷயங்களை விட நல்ல விஷயங்களை கவனிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால நம்ம மனநிலையும் கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவான சைடுக்கு மாறும். ஸோ ஃபைனலாக சொல்லணும்னா, நம்ம மூளைக்கு நெகட்டிவான விஷயங்களை கவனிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ இது பழைய காலத்தில் உயிரை காப்பாற்ற உதவுச்சு. ஆனால் இப்போ நம்ம வாழ்க்கையில் அது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கவனத்தை பாசிட்டிவான விஷயங்கள் பக்கம் திருப்ப முடியும். ஸோ அப்படி செய்கிறதால நம்ம மனசுக்கு ரொம்பவுமே அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். ஸோ நீங்கள் எப்பயுமே பாசிட்டிவான விஷயத்த முதல்ல கவனிக்கிறீங்களா, இல்லைனா நெகட்டிவான விஷயங்களை முதல்ல கவனிக்கிறீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம யூடியூப் சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.